இந்த மாடு என்ன இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது லாக்டேஷன், இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்னா. இது 4 பல்லுங்க, இது 6 பல்லு முளைச்சிருச்சுங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு 35 லிட்டர் கேரண்டி பண்ணி கொடுக்கலாம்னா இந்த மாடு மடியிலேயே எப்படி நீங்க 20 லிட்டர் சொல்றீங்கன்னா நீங்க அப்படியே வருங்க. நான் எப்படி சொல்றேன்னா மாடு ஸ்டாண்டிங் பொசிஷனு, இந்த அகலக்கட்டு, இந்த பேக் பைஸ் அகலக்கட்டு, இது இப்படிங்க இந்த மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்கி வருது, முட்டிக்கு மேல இருக்குது, மேஸ்டிஸ் பிரச்சனைலாம் வராது, சேஃப்டி, பால் நல்லா இறக்கும், நல்ல காம்பு இடைவெளி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு, மாடு நல்லா போன் வெயிட் இருக்குது, நல்லா அகலக்கட்டு, மடிக்கூச்சி இல்லை, கொம்பு டைப்பா இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பிளாக் கூடுதலா இருக்கிற மலைக்கு வெயிலுக்கு தாங்கும். அது இல்லாமல் ஃபேட்டஸ்னா போகிறோம். மாடு நல்ல நெய்ஸ் தோல், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனு, மாடு ஸ்டாண்டிங் பொசிஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டை மூஞ்சிங்க, ஐ லைனர்லாம் பாருங்க, கண்ணுலாம் தெளிவா இருக்குது பாருங்க. இதையும் சொல்லிட்டு இருக்காங்க சில வீடியோல, கண்ணு செக் பண்ணி போகணும், டெம்பரேச்சர் செக் பண்ணலாம், இங்க முடியாது. நமக்கு மாடு வார்த்தாவே தெரியும், நம்ம அதனாலதான் கண்ணு பாக்குறதுல. நமக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ண தெரியும், நமக்கு கண்ணு செக் பண்ண தெரியும், ஜூக்ல லைன் செக் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா மாடை பார்த்தவே நமக்கு இயல்பாவே தெரியும். ஒவ்வொரு மாடையும் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்க தேவை. இது வந்து லைட்டா வந்து நமக்கு பிங்க் கலர்ல ரெட் கலர்ல இருக்கிறது வந்து அது டயர்ட்னஸ் இருக்கும், அது இயல்பான விஷயம். அதுக்கு நீங்க ஒரு போலஸ் போட்டாவே ரெடி ஆயிரும். அது வந்து நீங்க மேக்சிமம் எல்லா மாடும் டிராவல் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஃபீவர் வச்சு போதில்ல, அங்க போயிட்டு 4 days கழிச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஜூக்ல லைன், பிளட் சர்க்கிள், மாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸ் தோல், நல்லா உங்களுக்கு செஸ்ட், நல்ல செஸ்ட், அதனால வந்து இது கெப்பாசிட்டி இருக்குது, கறக்கும். இதுங்க பாருங்க, உங்களுக்கு ஈத்து மாடுங்க, நல்லா கொம்பு டைப்பான மாடு. இது உங்களுக்கு 20 லிட்டர்ஸ் கறவை இருக்குது, நல்லா கருங்காம்பு டைப்பு. 2 மாடு சொல்லி கொடுக்கலாம், 35 லிட்டருங்க. கொம்பு டைப்பான மாடு, லட்சணமான மாடுங்க. அதை பிடிச்சிக்கும்.